மக்களே, ஆசீவகம் வந்து தமிழர்களுடைய மதம்னு இங்கே நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. தமிழர்களுடைய மதம் தான் அது பூர்வீகமாக இருந்தது, அதை அழித்தது ஆரியர்கள்னு இன்னொரு கதை சொல்லுவாங்க. ஆனால் அதற்கான ஆதாரங்கள், வரலாற்று தரவுகள் எதுவுமே கிடையாது. இந்த ஆசீவகம் எப்போ தோன்றுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த ஆசீவகம் தோன்றுது. ஆசீவகம் மட்டும் கிடையாது, இந்த புத்த மதமும் ஜெயின மதமும் ஆசீவகமும் இந்த மூணுமே ஒரே காலகட்டத்தில், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த காலகட்டத்தில் தான் தோன்றுது. இந்த ஆசீவகத்தை தோற்றுவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களி கோசலா. அங்கே வடநாட்டில் அவருடைய பேர் இதுதான். இங்கே தான் நாம் மர்கலி அப்படின்ற பெயரை நாம் அவருக்கு தந்திருக்கோம். ஆனால் அங்கே மக்களி கோசலா தான் அவருடைய பெயர். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசீவகத்தை ஆஜீவகா, அதாவது அங்கே இதுதான் பேர், அதை இவர் தோற்றுவிக்கிறாரு. அதே காலத்தில் கௌதம புத்தர், அதாவது சித்தார்த்த கௌதமா என்ன பண்ணுறாருன்னா புத்த மதத்தை தோற்றுவிக்கிறாரு. அதே காலத்தில் 24வது தீர்த்தங்காரராக இருந்தவரான இந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர் வந்து இந்த ஜெயின மதத்தை தோற்றுவிக்கிறார். இதுதான் மக்களே இந்த 3 மதமும் தோன்றிய காலம். இதை தோற்றுவித்தவங்களும் இவங்க 3 பேர் தான். இதுக்கடுத்து இந்த மதங்கள் என்ன ஆகுதுன்னா, அங்கே அதாவது வடநாடு முழுக்க இந்த மதங்கள் எல்லாம் பரவுது. இந்த மதங்கள் அங்கே பரவும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜைனமும் பௌத்தமும் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆசீவகத்தை எதிர்க்க ஆரம்பிக்குது. இங்கே இன்னொரு விஷயத்த நாம் கவனிக்கணும். இந்த ஆரியர்கள் இங்கே வந்து ஜைனத்தையும் பௌத்தத்தையும் அழிச்சிட்டாங்க, இதிலிருந்து அதில் திருடி இந்து மதத்தை உருவாக்கிட்டாங்கன்னு சொன்னதும் மிகப்பெரிய பொய்ன்னு இதிலிருந்தே உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பௌத்தமும் ஜைனமும் எந்த ஒரு மதத்தையும் இது வாழ வைக்காது. இது எப்போவுமே என்ன பண்ணுன்னா எதிர்த்து ஒரு மதத்தை அழிக்கிற வேலையைத்தான் இது இருந்த காலத்திலேருந்து பார்த்துட்டே வருது. அதைத்தான் இது தமிழகத்துலையும் பண்ணிச்சு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ஜைனமும் பௌத்தமும் வந்து நம்ம தமிழை வந்து காக்க வரலை, நம்ம தமிழை அழிக்க வந்த மதங்கள்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த ஆசீவகம் வந்து அசோகர் இருந்த காலம் வரைக்கும் நல்லா இருந்தது. ஏன்னா அரசு ஆதரவு இந்த மதங்கள் எல்லாத்துக்குமே பொதுவாக தான் இருந்தது. ஆனால் அசோகருடைய ஆட்சி போனதும் அதுக்கடுத்து வந்த அரசர்களை வந்து இந்த பௌத்தமும் ஜெயினமும் என்ன பண்ணுதுன்னா கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த ஆசீவகத்தை எதிர்க்குது. இந்த ஆசீவகத்துடைய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதிப்படி தான் எல்லாம் நடக்கும், விதியை தாண்டி எதுவுமே கிடையாது, நம்முடைய மதியால் எது செய்தாலும் அது விதியை வெல்ல முடியாத செயலாக தான் இருக்கும்னு சொல்கிறது தான் இந்த ஆசீவகம். இந்த ஆசீவகத்தை பொறுத்த வரைக்கும் விதி தான் முக்கியமானது. அதுலேயும் நிலம், நீர், தீ, காற்று, உயிர், இந்த 5ஐயுமே யாராலையும் புதுசாக உருவாக்கவும் முடியாது, இதை அழிக்கவும் முடியாது. இந்த 5உடைய சேர்க்கை மற்றும் பிரிவு தான் பிறப்பு, இறப்பு மற்றும் இந்த அண்டத்தில் நடக்கும் அத்தனை விதமான நிகழ்வுகளையும் நிர்ணயிக்கக்கூடியதுன்னு சொல்கிறது தான் ஆசீவகம். இவ்வளவு தான் ஆசீவகம். இந்த ஆசீவகத்துடைய கருத்து பௌத்தம் ஜைனத்துக்கு எதிரானது. இந்த பௌத்தமும் ஜைனமும் வந்து மனிதனால் முடியும், விதி என்பது கிடையாது, கர்மா மட்டும்தான் உண்டுன்னு சொல்லக்கூடிய மதங்கள் தான் இது. சின்ன வேறுபாடுகள் மட்டும் இருக்கும். ஆனால் ஆசீவகம் மொத்தமும் விதி தான், நீ என்ன தான் உருண்டு புரண்டாலும் விதியை உன்னால் ஒன்றுமே பிடுங்க முடியாதுன்னு சொல்கிறது தான் இந்த ஆசீவகம். இந்த ஆசீவகம் வடநாட்டில் தோன்றுச்சு, தமிழகத்தில் தோன்றவே இல்லை. இதிலிருந்தே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மதத்துடைய தோற்றத்திற்கும் தமிழர்களுக்கும் எல்லளவும் தொடர்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆசீவகம் தமிழர்களுடைய மதம்னு இங்கே ஏகப்பட்ட அரை வெக்காடுகள் புத்தகத்தெல்லாம் எழுதி தள்ளிட்டு இருக்கானுங்க. புத்தகமாக எழுதி போடுறது, வீடியோ போடுறது, இந்த பெருவெடிப்பு போகனுக்கெல்லாம் துளியும் சாதாரணமான விஷயமே தெரியாது. இதில் ஆசீவகம்னு இது எதையோ புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த போகனுக்கெல்லாம் எதுவுமே தேடவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இதில் புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே படிச்சுட்டு அதுதான் உண்மைன்னு பேசக்கூடிய இந்த அரைவேக்காடு ஆசீவகம் சீரீஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு உருண்டு வச்சிருக்காரு போல இருக்குது. அதை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆசீவகத்துக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பே கிடையாது. அதாவது இந்த மதத்தை தோற்றுவித்தது தமிழர்கள் கிடையவே கிடையாது. அந்த பெருவெடிப்பு தற்குறியதாக உருட்டியிருந்தால் அது அத்தனையும் பொய். இந்த ஆசீவக மதம் தோன்றுவதற்கு முன்னாடி இந்த மக்களி கோசலாவும் இந்த மகாவீரரும் 6 ஆண்டுகள் துறவு நிலை அடைந்து நண்பர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் என்ன ஆகுறாங்கன்னா, இவர் ஒரு மதத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக்குறாங்க. இப்படித்தான் இந்த மதங்கள் உருவாகுது. இதில் தமிழர்னு சொல்ல இங்கே யாருமே கிடையாது. இந்த மதங்கள் அங்கே, அதாவது இந்த பௌத்தமும் ஜைனமும் அங்கே வலுப்பெறும்போது
இந்த ஆசீவகம் கொஞ்சம் வழி இழக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அங்கே இருந்த ஆசீவகர்கள் அதை பின்பற்றிய பல துறவிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, வணிகம் மூலமாகவும் பஞ்சம் பிழைக்கவும் இங்கே நம்ம தென்னகத்தை நோக்கி வராங்க, வடக்கில் இருந்து. இந்த ஆசீவகர்களை நம்முடைய தென்பகுதிகளில் முதலில் வரவேற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர்களும் கணியர்களும் தான். கணியர்கள் என்போர் வானியல் அறிஞர்கள், அதாவது ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் நாம் சொல்லணும். ஏன்னா அந்த காலத்தில் அவங்க வானியல் வேலையைத்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு கணியர்கள் என்ற பெயர் இருந்துச்சு. இதிலிருந்து வந்தவர் தான் நம்ம கணியன் பூங்குன்றனார். நம்ம கணியன் பூங்குன்றனார் என்ன பண்ணுறாருனா, இந்த ஆசீவக கருத்தை அவர் கேட்குறாரு. கேட்டதும் இது சம்மந்தமாக நாம் ஒரு பாடல் பாடியாகணும். அதாவது அக்காலத்தில் புலவர்களாக இருந்தவங்களும் சரி, இந்த வானியல் வேலை செஞ்சவங்களும் மருத்துவர்களாக இருந்தவங்களும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா விஷயத்தையுமே பாடலாக பாடுவாங்க. இலக்கிய நயத்தோடு பாடி அதை பதிவிடுறது அவங்களுடைய வழக்கம். நம்முடைய வழக்கம் அதுதான். அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா, இந்த ஆசீவக கருத்தை மையப்படுத்தி ஒரு பாடல் பாடுறாரு. புறநானூற்றில் 192வது பாடலாக வருது. மின்னொடு வானம் தளிதுளி தாங்கானது கல்பொருதிறங்கும் மல்லல் பேர் யாற்று நீர் வழிப்படுவோம் புனைபோல் ஆறுயிர் முறை வழிப்படுவோம்னு அருமையான ஒரு பாடல் எழுதியிருப்பார். இதனுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆற்று வெள்ளத்தில் ஒரு கட்டை மிதக்கு தான். அந்த கட்டை தான் நினச்ச மாதிரி எந்த திசையிலும் அதால் பயணிக்க முடியாதான். ஏன்னா அந்த ஆற்று வெள்ளத்துடைய நீரோட்டம் எந்த பக்கம் இருக்கோ அது பக்கம்தான் இந்த கட்டையும் போகுமா மிதந்துக்கிட்டே. ஏன்னா இது நினச்ச நினைப்புக்கள்லாம் அதால் திரும்ப முடியாது. இதே மாதிரி தான் பூமியில் பிறந்த மனித உயிர்கள். இவங்க என்ன தான் பண்ணாலுமே சரி, இவங்க என்ன நினச்சாலும் சரி, இவங்களுடைய விதியின் பயணத்தான் இவங்க அடைவாங்களே தவிர விதியை எதிர்த்து விதியை மாற்ற இவங்களால் முடியாதுன்னு தெளிவாக ஆசீவக கருத்தை எடுத்து கூறுவது போல இவர் அருமையாக இந்த பாடலை பாடியிருப்பார். அதே மாதிரி இந்த 500 அகநானூறு பாடல்கள், அகத்திணை பற்றிய சில பாடல்கள் என்ன சொல்லுதுன்னா, முன்னே எழுதப்பட்ட விதி போலதானே நடக்கும்ன்ற மாதிரியே சில பாடல்களை இவங்க ஆசீவக கருத்தை மையப்படுத்தி எழுதியிருப்பாங்க நம்முடைய புலவர்கள். அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஊழ்வினை உறுத்து ஊட்டும் அந்த வரி எதுக்காக இவங்க சேர்த்துருக்காங்கன்னா, அந்த காலத்தில் இந்த ஆசீவகம் மற்றும் பௌத்தம், ஜைனம் இந்த 3 மதங்களும் இங்கே இருப்பதை காட்டவே அவங்க இந்த பாடலை எழுதியிருக்காங்க. இதை நாம் எப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்னா, கோவலனுடைய தந்தையான மாசாத்துவான் என்ன ஆகிறார்னா ஆசீவகத்துறவியாக மாறிடுறாரு. அதே மாதிரி கண்ணகியுடைய தந்தை என்ன ஆகிறார்னா மாநாயகன், அவர் பௌத்த துறவியாக மாறுறாரு. இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது, அக்காலத்தில் நம்ம தமிழகத்தில், அதாவது தென்னகத்தில் இப்போ எப்படி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி அந்த காலத்தில் பௌத்தம், ஜைனம், ஆசீவகத்தை பின்பற்றிய ஆட்களும் மக்களும் இருந்தாங்கன்றதை இது தெளிவாக நமக்கு எடுத்துக்காட்டுது. இவ்வளவுதானே தவிர இந்த இலக்கியங்கள் எதுவுமே ஆசீவகம் தமிழர்களுடைய மதம், தமிழர்கள் தான் இதை தோற்றுவித்தார்கள்னு எங்கேயுமே சொல்லலை. மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் என்ன பண்ணுறாருனா, அவருடைய பங்குக்கு இந்த ஆசீவகத்தை பின்பற்றிய ஒருத்தர்கிட்ட இவர் என்ன பண்ணுறாருனா வாதாடுறாரு. அதை தன்னுடைய மணிமேகலை நூலில் சமயக்கணக்கர் திறம் கேட்ட காதையில் தெளிவாக காட்சிப்படுத்தியிருக்காரு. இங்கே இந்த தமிழ்நாட்டில், அதாவது தென்னகத்தில் முதலில் ஆசீவகத்துக்கு தான் நம்முடைய மக்கள் முன்னுரிமை தந்திருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இவங்களுடைய விதியும் நம்முடைய ஊழ் என்ற விதியும் ஒரு சில விஷயத்தோடு ஒத்து போகிறதால இந்த ஊழ்வினை மற்றும் ஆசீவகத்துடைய விதி இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா கலக்குது. இது ரெண்டுத்தையுமே நம்முடைய தென்னகத்தில் வாழ்ந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் முதலில் முக்கியத்துவம் தந்தது இந்த ஆசீவக துறவிகளுக்கு தான். அதனால தான் இந்த ஆசீவக துறவிகளுக்குன்னே இப்போ நாம் பார்க்குறோம் இல்லையா, இந்த சமண படுகைகள், சமண கோட்டம், அது இதுன்னு இது எல்லாமே முற்காலத்தில் ஆசீவகர்களுக்கு நம்முடைய மன்னர்கள் கொடுத்தது. அதனால் அங்கே இருந்து தான் இங்கே சமண பௌத்தம், அதாவது இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பறிக்கிறாங்க. அது நாள்பட என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய இடமாகவே அது மாற்றப்பட்டு அவங்களுடைய வரலாறு காணாமலே போயிடுது. இங்கே முதலில் நாம் முக்கியத்துவம் தந்தது ஆசீவகர்களுக்கு. இந்த ஆசீவகர்களுக்கு முக்கியத்துவம் தந்த ஒரு குழுமம் இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கைவினை கலைஞர்கள், நெசவு தொழில் செய்தவர்கள், செக்காட்டும் எண்ணெயை ஆட்டும் இந்த குழுக்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆசீவகத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மதத்துக்கு இவங்க மாறினாங்கன்னும் இந்த பாடல்கள் சொல்லுது. அந்த நேரத்தில் ஆசீவக காசுன்னு இந்த குழுக்களுக்கு, அதாவது இந்த ஆசீவகத்தை ஏற்றுக்கிட்டவங்களுக்கும் ஆசீவகர்களாக வடநாட்டிலிருந்து இங்கே வாழ்கிறவங்களுக்கும் கிபி 10ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஆசீவக காசு என்ற பெயரில்
வரிக்காக யார் பாண்டியர்களும் சோழர்களும் இந்த குறிப்பிட்ட ஆசிவகர்களுக்கு இந்த பெயரில் வரி விதிச்சிருக்காங்க. இது ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இது மாதிரி தான் இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் ஆசீவகம் பார்க்கப்பட்டுச்சு. அதுலேயும் நம்ம திருவள்ளுவர் ஊழ் என்ற தலைப்பில் ஒரு 10 பாடல் எழுதியிருப்பார். விதியை பற்றியும், விதியை நம்மால் வெல்ல முடியுமா முடியாதா, உடல் உழைப்பை பற்றியும் அவர் அதில் எழுதியிருப்பார். அந்த ஊழோடு நம்ம மக்கள் இந்த ஆசீவகத்துடைய விதியை சேர்த்துக்கிட்டால்தான் ஆசீவகத்துக்கு இங்கே மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இருந்துச்சு. இந்த செல்வாக்கை அழித்தது இந்த பௌத்தமும் ஜைனமும் தான். இந்த மூணுமே எப்படி காணாமல் போகுது, அதுலேயும் இந்த ஆசீவகம் எப்படி காணாமல் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜைனம், பௌத்தம், ஆசீவகம் இந்த மூணுத்தையும் எதிர்த்து இந்த சைவமும் வைணவமும் அதிதீவிரமாக எழும்ப ஆரம்பித்த காலம்தான் இந்த மூணுமே ஓரங்கட்டப்பட்டுடுச்சு. அதுலேயும் குறிப்பாக ஆசீவகம் காணாமலேயே போயிடுச்சு. ஏன்னா ஆசீவகம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுடைய வாழ்வியலில் கலந்து தமிழர்களுடைய சிறு தெய்வ வழிபாட்டோடு அது நின்று போச்சு. அதுக்கப்புறம் அது காணாமலே போயிடுச்சு. ஆனால் பௌத்தமும் ஜைனமும் இன்னை வரைக்குமே இருக்குது. இந்த சைவம் வைணவம் செழித்தோங்கும் போது இது காணாமல் போகுது. இந்த ஆசீவகத்துடைய மற்களி கோசருடைய நினைவாக, அதிலிருந்த சில குருக்களுடைய நினைவாக நம்முடைய தமிழர்கள், நம்முடைய தமிழ்நாட்டில் வந்த ஆசீவகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயனார் மற்றும் சாத்தன் போன்ற கடவுளர்களை, சிறு தெய்வங்களை அவங்களுடைய நினைவாக இங்கே உருவாக்கிட்டு போகிறாங்களே தவிர, இங்கே நாம் ஆசீவகத்தை தோற்றுவித்து அதன் மூலமாக உருவாக்கிய கடவுளர்கள் இவங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆசீவகம் தோன்றியது வடநாட்டில். அங்கே வடநாட்டில் தோன்றிய அதை தோற்றுவித்தவர்களுடைய நினைவாக உருவாக்கப்பட்ட கடவுள் தான் ஐயனார், சாத்தன் போன்ற கடவுளர்கள், அதாவது சிறு தெய்வங்கள். இதில் நமக்கும் இவங்களுக்கும் என்ன ஒரு தொடர்புன்னா, நாம் அதை ஏற்றுக்கிட்டு அதை அந்த வழிபாட்டுக்குள்ளே போனோம், அவ்வளவுதான். மற்றபடி நமக்கும் இந்த ஆசீவகத்துக்கும் தொன்று தொட்ட தொடர்பு என்பது கிடையவே கிடையாது. ஆசீவகத்தை ரொம்ப கடுமையாக இந்த பௌத்தமும் ஜைனமும் தாக்குறாங்க. அதுலேயும் அங்குத்தார நிகாயம் என்ற ஒரு புத்தகத்தில் பௌத்தம் இந்த ஆசீவகத்தை பற்றி கடுமையாக தாக்கியெல்லாம் பேசியிருக்கு. அதில் அந்த குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி சமண துறவிகளும் ஆசீவக துறவிகளும் ஒரே மாதிரியான உருவ அமைப்பில், ஒரே மாதிரியான துறவு நிலையில் தான் இருப்பாங்க. அதனால் நம்முடைய மக்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ரெண்டுமே ஒன்று தான், இவங்க சமணர்கள் தான் ஆசீவக துறவிகளையும் நினச்சதால சமணத்தோட இந்த ஆசீவகம் என்ன ஆகுதுன்னா சின்க்ரட்டிசம் ஆகுது. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீவகர்களுடைய இந்த படுகைகள் என்ன ஆகுதுன்னா சமணர்கள் கைவசம் போகுது. இப்படித்தான் ஆசீவகர்கள் கிட்ட இருந்து இது சமண குகை, சமணப்படுக்கை அப்படின்ற மாதிரி மாறுது எதிர்காலத்தில். அதே மாதிரி பக்தி காலத்தில், நம்ம தமிழ்நாட்டில் தோன்றிய பக்தி காலத்தில் இந்த சைவம் வைணவம் இதனுடைய தாக்கத்தால் இந்த ஆசீவகம் அப்படியே டோட்டலாக வலுவிழக்குது. ஜைனம் பௌத்தத்தை விட இது அடியோட காணாமல் போகுது. நம்முடைய சிறு தெய்வங்களோடு அது இணைந்து அதோட ஆசீவகம் என்பது காணாமல் போகுது. ஆக ஆசீவகம் பற்றி நம்முடைய சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்ட தகவல்கள் இவ்வளவு தான். மற்றபடி இங்கே இருக்க இந்த சாலமன் கான் சொல்கிற மாதிரியும், இங்கே இருக்க சில தமிழ் மேலே பற்று இருக்குன்னு நடிச்சிட்டு இருக்கவனுங்க சொல்கிற மாதிரியும், இந்த தாசிப்பே மாதிரியும், இந்த பெருவடிப்பு போகன் மாதிரியும் இந்த ஆசீவகம் பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதி ஆசீவகம் தான் எங்களுடைய மூல மதமாக இருந்தது, அதை வைணவர்கள், அதை ஆரியர்கள் அழித்து விட்டார்கள், ஒழித்து விட்டார்கள்னு உருண்டுட்டுருக்க அத்தனை பேருடைய கதையுமே சுத்த பொய். இவனுங்க யாருக்குமே சங்க இலக்கியங்கள் என்னென்னே தெரியாது, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது, ஆசீவகம் பற்றிய குறிப்புகள் என்னென்ன இருக்குன்னு இவனுங்க தேடி படித்ததே கிடையாது. அதனால் ஆசீவகம் என்பது வடக்கில் தோன்றி அங்கு அழிந்து அழிக்கப்பட்டு தென்னகம் நோக்கி வந்து தென்னகத்தில் நம்முடைய ஊழ்வினையோடு அது கலந்து இங்கே சில காலம் செல்வாக்கு பெற்று அதுக்கப்புறம் இங்கேயும் சமணத்துடைய தாக்கத்தால், பௌத்தத்துடைய தாக்கத்தால் அது அழிந்து நம்முடைய ஐயனாராகவும் சாத்தனாகவும் மாறி நின்றுவிட்டது. அதோடு வேறு எந்த தொடர்புமே நமக்கு கிடையவே கிடையாது. நாம் அந்த மதத்தை எப்படி கிறிஸ்தவம் இஸ்லாமியத்தை ஏற்றோமோ அதே மாதிரி நாம் அதை ஏற்றோம். ஆனால் நம்முடைய மூல மதம் அது கிடையாது. நாம் அதை தோற்றுவிக்கவே இல்லை. இதுதான் வரலாறு. ஐயம் திரிபர நிறுவினேன் அல்லவா, முடிஞ்சு. Until we meet again.